எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காயம் தக்காளி சட்னி தாங்க. உங்களுக்குலாம் வெங்காயம் தக்காளி சட்னி பிடிக்குமா? எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அப்புறம் வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு போட்டு வதக்கி இன்றைக்கி அம்மியில் தாங்க அரைச்சேன். சரி, தோசைக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைக்கல, அம்மியில் தான் அரைச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சட்னி. என்ன இருந்தாலும் அம்மியில் அரைச்சா டேஸ்ட்டே வேறு தானே. மிக்சியில் அரைச்சா அது வேறு மாதிரி இருக்கும், அம்மியில் அரைச்சா வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப தக்காளி சட்னிக்கு தோசை தான் பிடிக்கும். முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெலாம் முட்டை தோசை பிடிக்குமா? உங்களுக்கெலாம் முட்டை தோசை பிடிச்சா கமெண்ட்டில் போடுங்க. என் பசங்களுக்கும் ரொம்ப தோசை தான் பிடிக்கும். இட்லி அப்படின்னாவே அப்படின்றவானுங்க. தோசை தான் ஊற்றினேன் நானும். அதுக்கப்புறம் சட்னியை நார்மலாக எல்லோரும் வதக்குற மாதிரி தான். நான் ரொம்ப வதக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லா வதக்குனா கொஞ்சம் பிடிக்காது தக்காளி சட்னி. கொஞ்சம் அந்த வெங்காயம் வாசம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மியில் அரைச்சி அப்புறம் தாங்க தாளித்தேன். சூப்பராக இருந்துச்சு சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்குமா தக்காளி சட்னி தோசை? ஆனால் தோசை தான் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வேலைக்கு அலுப்பட்டுன்னு இட்லி ஊற்றுவேன். ஆனால் பிள்ளைங்க தோசை தவிர மாற்றி எதுவும் கேட்காதுங்க. அப்புறம் டேஸ்ட்டாக சட்னி அரைச்சாச்சு. அம்மியில் அரைச்சா அந்த மிளகா விதெல்லாம் கரெக்டாக மஞ்சி கரெக்டாக வரும். மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் அந்த விதெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நிறைய சட்னின்றதுனால கொஞ்சம் அரைச்சி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தாளித்து கருவேப்பிலை அதில் போட மாட்டேங்க. நான் கொஞ்சம் அது மொரன்னு ஆகிடுன்னு சட்னியில் போட்டு வச்சுட்டு மேலே தான் எண்ணெயை ஊற்றுவேன். அதே மாதிரி கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சாச்சு. டேஸ்ட்டான சட்னி. காரம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரம் வைக்க மாட்டேன். பிள்ளைங்க காரம் அதிகமாக தான் சாப்பிடாது. கரெக்டான காரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் தோசைக்கல்லை வச்சாச்சு. தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு என் சின்ன பையனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு ஒரே ஒரு தோசை. அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் முட்டை தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஊற்றிட்டு முட்டை தோசை சுடும்போது நான் முட்டையை கலக்கி சுட மாட்டேங்க. எனக்கு தோசை ஃபுல்லாக கலக்கி இருந்தால் பிடிக்காது. நடுவில் இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் முட்டை. அதனால் நான் ஃபுல்லாக கலக்க மாட்டேன் எப்பயுமே. ஒரு சில பேர் ஃபுல்லாக கலக்கி விடுவாங்க தோசை ஃபுல்லாக. அந்த மாதிரி நான் எப்பயுமே கலக்கி சுட மாட்டேன். நடுவில் அப்படியே இருக்கும் முட்டை, சுற்றி தோசை மாவு இருக்கும். கொஞ்சோண்டு சால்ட்டு பெப்பர் மட்டும் கண்டிப்பாக போடுவேன். பெப்பர் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை தோசைக்கு. போடலைன்னா எனக்கு பிடிக்காது, கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து தான் சாப்பிடுவேன் நான். கரெக்டாக வந்துச்சு. ஆனால் தோசை கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பரை தூவி கொஞ்சோண்டு சால்ட்டை தூவி அதுக்கப்புறம் சட்னியை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.